லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் சார். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 12% கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோவை நானும் பார்த்தேன். இது உத்தரவாதம் கிடையாது. இந்த பாண்டை பொறுத்தளவு ஈக்குவலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ ஈக்குவல் ரிஸ்க் பாண்ட்ஸ்லேயும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் தீம் பிக்கப் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி. இந்த மாதிரி தீம்ஸ் வந்து மொத்தம் 17 தீம்ஸ் இருக்குது. இந்த 17 தீம்ஸ் சைக்கிளிக்காக ஒன்று மேலே போய் ஒன்று கீழே வந்து மாறி மாறி போயிட்டே தான் வந்துட்டுருக்குமே ஒழிய ஒரு சிங்கிள் தீமில் என்னால் ஜெயிக்கவே முடியாது. இதை விட பெரிய ரிஸ்க் என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா பாண்டோட வேல்யூ ஏறும், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுனாங்கன்னா பாண்டோட விலை குறையும். இப்போது எனக்கு தெரிஞ்ச அடுத்த 6 to 1 இயருக்கு ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எதுவும் குறைக்கிற மாதிரி இல்லை. அப்போது இப்போ நான் போய் பாண்டு வாங்குறது சரியான தருணமான இப்போ வந்து சரியான தருணம் கிடையாது. கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் எந்திரிக்கவே இல்லை. ஒரு 5-6 வருஷமாக கோவிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் அந்த லாபம் கிடச்சிது. 200% அவங்களுக்கு லாபம் கிடச்சிது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அது ஏறி முடிச்சதுக்கப்புறமா அதை போய் விழுந்தாங்க. அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷத்துக்கு ஃபார்மசூட்டிக்கலில் க்ரோத்தே இல்லை. எஸ்ஐபி பற்றி நிறைய சொன்னீங்க. எஸ்ஐபியில் எந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதனால் என்னைய மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு நம்மளை சுற்றி இருக்காங்க. இதுக்கு ஆம்ஃபி வெப்சைட்டில் போய் உங்களோட பின்கோடு நம்பர் போட்டிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நியர் மீ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்கள் பக்கத்தில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு பக்கத்தில் உள்ளவன் இல்லை பக்கத்து தெருவில் உள்ளவனுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரிஞ்சிடும், இல்லை இவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரிதலாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எங்களை மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அட்வைசஸ் எடுத்துக்கலாம். 2. 3வது என்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கள்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக போய் நீங்கள் முதலீடுகளை பண்ணிக்கலாம். பட் இது என்ன பண்ணுனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க கூட நீங்கள் போனீங்கன்னா தான் இந்த ட்ராவல் வந்து நீண்ட காலத்துக்கு அது தொடரும். இல்லைன்னா முதல் நாள் வந்து நான் ஒரு ஏபிசி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 6 மாதத்தில் ரிட்டர்ன் வரலன்னா உடனே XYZ அட்வைசர்கிட்ட போவேன். அவரும் சரியாக வரலையா ராமசாமிகிட்ட போவேன், அப்புறம் குப்புசாமிகிட்ட வருவேன், கோவிந்த்சாமிகிட்ட மாறுவேன். இப்படி இது மாறக்கூடிய டெண்டன்சி இல்லை. யூ ஆர் கிரியேட்டிங் எ வெல்த் ஃபார் லைஃப் டைம். அதனால் உங்களோட அட்வைசரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் போதுமான அளவு அவகாசம் எடுத்துக்கங்க. அவருக்கு அந்த புரிதல்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுதான்றதை பாருங்கள். உங்கள் வேவ்லென்த்துக்கு அவர் ஒத்து வராங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டேக்ஸ் எப்படி கணக்கிட்டாங்கன்னு தெரியுமா சார்? இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு 2 விதமான டேக்ஸ் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வருடத்திற்குள்ளே நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இல்லை ஈக்விட்டி பொசிஷனை நான் வாங்கி உடனே விற்றேன்னா எனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு இது 20%. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்ன, ஒரு வருடத்திற்கு மேற்பட்டு என்னுடைய லாபங்கள் எல்லாம் 12.5% சார்ஜ் பண்ணி எனக்கு விற்பாங்க. இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. இதில் பேஸ் எக்ஸம்ஷன் ஒரு வருடத்திற்கு 1.25 லட்சம் கழிச்சிடுறாங்க. இதை நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். ஒரு 5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் கழித்து இந்த 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 7 லட்ச ரூபாவில் என்னோடய முதலீடு 5 லட்சம், இதுக்கு டேக்ஸ் கிடையாது. என்னுடைய லாபம் 2 லட்சம். இந்த 2 லட்சத்தில் 1.25 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. பாக்கி 75,000 ரூபாய்க்கு 12.5% நான் டேக்ஸ் கட்டணும். இந்த டேக்ஸை பிடிச்சிட்டு தரமாட்டாங்க, கொடுத்துருவாங்க. நம்மளோட 26ASல அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐடியில் நான் காமிக்கும்போது அதை நான் கட்டிட்டு தான் நான் ஐடியை ஃபைல் பண்ண முடியும். லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் சார். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 20% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் என்னவாக இருக்கும் சார்? பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 12% கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோவை நானும் பார்த்தேன். இது உத்தரவாதம் கிடையாது.
எல்லாமே எல்லாருக்கும் வராது. ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, கமல்ஹாசனுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கு ஒன்று இருக்குது, தனுஷுக்கு ஒன்று இருக்குது. இவங்க அவங்கள மாதிரி நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அது எப்படி ஒரு ரசவாதமாக இருக்குமோ. ரஜினிகாந்த் வரும்பொழுது அவர் பீரியட்லேயே வந்தவங்க, நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தார், சின்னி ஜெயந்த்னு ஒருத்தர் வந்தார், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. பாக்யராஜை இமிடேட் பண்ணி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும்லாம் ஜெயிக்கலை. இந்த பாண்டை பொறுத்தளவு ஈக்குவலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ ஈக்குவல் ரிஸ்க்கு பாண்ட்ஸ்லேயும் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த உதாரணம் ஒன்று சொல்கிறேன். எஸ் பேங்க்கு ஒரு AT1 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய்க்கு AT1 பாண்ட்ஸு இஷ்யூ பண்ணாங்க. அந்த பாண்ட்ஸில் அவங்க நினச்ச மாதிரி அது ட்ரேட் ஆகலை, அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியலை. அந்த பாண்டோட வேல்யூவை 0 ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன, 8300 கோடி ரூபாய்க்கு இந்த பாண்டை யாரெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாருக்கும் 0 மதிப்பு. புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, DHFL அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோடைய பாண்டு அது திவாலாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தினது வரைக்கும் அதோட ரேட்டிங் வந்து AAA, அதாவது ஹையஸ்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டு. இந்த பாண்டோட முதலீட்டாளர்களுக்கும் 0 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோடய ஹார்ட் ஏர்ன்டு மணியை நான் கொண்டு ஒரு 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா இருக்குது, இந்த திவான் ஹவுசிங் ஃபினான்ஸில் எனக்கு 9% 12% தர்றாங்கன்னு நான் போட்டிருந்தேன்னா 0 ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? நான் 2 மாதம் 3 மாதம் வட்டி வாங்கினதோட சரி என்னுடைய பாண்ட் வேல்யூ 0 ஆகிடுச்சு, என்னோடய முதலீடு காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக பாண்டிலே முதலீடு பண்ணக்கூடாதா? இல்லை. ஆனால் நம்ம பாண்டில் முதலீடு பண்ணும்போது நம்ம எடுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு டாடா கம்பெனியை எடுத்துக்குவோம். டாடா கம்பெனி பாண்டை வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவைகளுக்கு போது அவங்க பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன உண்டோ அதை விட ஒரு 0.5% 1% தான் கூட தருவாங்க. ஏன்னா அவங்களோட லெண்டிங் ரேட்டுக்கு அப்போ தான் அந்த பிஸ்னஸில் போட்டு அவங்களால முதலீடை எடுக்க முடியும். ஒரு சில கம்பெனி 13% 15%க்கெலாம் பாண்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் அந்த கம்பெனியில் போய் 13% கிடைக்குதுன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி 13% கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அவங்க ஒரு 16-17% லாபம் ஈட்டினால் மட்டும்தான் 13% எனக்கு கொடுத்துட்டு பாக்கி உள்ள 3-4% அவங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸுக்கு எடுத்துக்கவே முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ்ஸு அவ்வளவு வயபிளா, அவ்வளவு தூரம் அது நிற்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் முதலீடு பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, இந்த கிறிசில், இக்ரா, கேர் இவங்கெல்லாம் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்களோட ரேட்டிங்கில் இந்த கம்பெனி எவ்வளவா ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அவங்க ரேட்டிங் ஏஜென்சி தானே ஒழிய அவங்க உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஸோ இவ்வளவு ரிஸ்கோட இதை விட பெரிய ரிஸ்க் என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா பாண்டோட வேல்யூ ஏறும், RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுனாங்கன்னா பாண்டோட விலை குறையும். ஸோ இந்த தாற்பயத்தில் நான் இப்போது எனக்கு தெரிஞ்ச அடுத்த 6 to 1 இயருக்கு RBI வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எதுவும் குறைக்கிற மாதிரி இல்லை. அப்போது இப்போ நான் போய் பாண்டு வாங்குறது சரியான தருணமான இப்போ வந்து சரியான தருணம் கிடையாது. இதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் பாண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட் பிரகாரம் இந்த பாண்ட்ஸு அவங்க ஒரு 50 கம்பெனியில் வாங்கி வைப்பாங்க. அவங்க ரேட்டிங் பார்த்து தான் வாங்கி வைப்பாங்க. அப்படிங்கும் பொழுது இதோட ரிஸ்க் நம்மளுக்கு பெரிய லெவலில் குறையுது. இப்போ இதே பாண்டு முன்னாடி இஷ்யூ பண்ணின ஒரு பாண்டில், மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி இஷ்யூ பண்ண ஒரு கார்ப்பரேட் பாண்டில் வோடாஃபோன் வந்து திடீர்னு எங்களால் ஒரு 1500 கோடி ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் டைரெக்டாக வோடாஃபோனோட பாண்டை வெளியே வாங்கியிருந்தேன்னா என்னோடய 1500 கோடி ரூபாயும் என்னோட முழு பணமும் காலியாகிருக்கும். ஆனால் இந்த கார்ப்பரேட் பாண்ட் வாங்கினதன் மூலமாக அதில் எத்தனை ப்ரொப்போர்ஷன் இருக்கோ, ஒரு 1.5% அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா என்னோடய NAV 1.5% தான் குறைஞ்சிருக்கும், எல்லாமே போயிடாது. அதனால டைரெக்டாக நான் பாண்ட்ஸில் போகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி போகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதுக்காக இது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இதில் இவ்வளவு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். டைரெக்டாக போய் யாரோ ஒருத்தர் சொன்னார் எனக்கு 12% கிடைக்குது, நான் 50 லட்சத்தை போட்டேன் 1 கோடியை போட்டேன்னு சொல்கிறாருங்கிறதுக்காக
நம்மளும் போய் அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் இப்போ நானே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஐடி இல்லைனா வங்கி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா நல்லா இருக்குமா? நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து செக்டார் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்க. ஒரு செக்டாருக்குள்ளே நான் ஃபண்ட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு சைக்கிளில் தான் ஒர்க் பண்ணும். கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் எந்திரிக்கவே இல்லை. ஒரு 5-6 வருஷமாக கோவிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் அந்த லாபம் கிடச்சிது. 200% அவங்களுக்கு லாபம் கிடச்சிது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அது ஏறி முடிச்சதுக்கப்புறமா அதை போய் விழுந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷத்துக்கு ஃபார்மசூட்டிக்கலில் க்ரோத்தே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் தீம் பிக்கப் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐடி. இந்த மாதிரி தீம்ஸ் வந்து மொத்தம் 17 தீம்ஸ் இருக்குது. இந்த 17 தீம்ஸ் சைக்கிளிக்காக ஒன்று மேலே போய் ஒன்று கீழே வந்து மாறி மாறி போயிட்டே தான் வந்துட்டுருக்குமே ஒழிய ஒரு சிங்கிள் தீமில் என்னால் ஜெயிக்கவே முடியாது. உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் இந்த தீமேட்டிக்கை பொறுத்தளவு ஒரு 10-15% தான் அலோகேஷன் வச்சுக்கணுமே ஒழிய உங்களோட முழு பணத்தையும் இதில் போடக்கூடாது. நீங்கள் ஸ்கின் இன் தி கேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின புரிதல் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் தீமில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் அடுத்த 5-10 வருஷம் எப்படி வளருதுன்னு தெரியும். நீங்கள் இப்போ பேங்க்கில் இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஸில் இருக்கீங்க, இன்சூரன்ஸில் இருக்கீங்கன்னா இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் தீமில் போட்டு வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி வளரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதன் மூலமாக நம்ம ஓரளவுக்கு அந்த வளர்ச்சியை கேப்சர் பண்ண முடியுமே ஒழிய என்கிட்ட ₹1,00,000 பணம் இருக்குது, 1,00,000 கொண்டு வந்து நான் இதே தீமுக்குள்ளே தான் போடுவேங்கிறது நாட் அட்வைசபிள்.